Algorithm hack. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எல்லாருமே அல்கோரிதமை ஹேக் பண்ணி ஒரு பர்టిక్యులர் வீடியோ மேக் பண்ணணும், ஒரு ஃபன்னான வீடியோ கிரியேட் பண்ணணும், நானும் வந்து நிறைய ரீச் கொண்டு வரணும், மக்கள் வந்து என்னோட வீடியோஸை லைக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் ஹேக்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இந்த அல்கோரிதம் ஹேக் அப்படிங்கிறது ஆக்சுவலா என்ன? நார்த்ல ஆரியன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் வந்து ஐ திங்க் ஹி மஸ்ட் பி அரௌண்ட் his 20s. பட் இந்த பையனோட வீடியோஸ் ஜஸ்ட் ஒரு ரீல் அப்லோட் பண்ணாலே போதும், இன் 1 or 2 hours-லயே இட் கோஸ் ஃபார் 10 million views. அவன் உண்மையாவே அல்கோரிதமை ஹேக் பண்ணிட்டானா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. பட் இந்த வீடியோஸ் he portrays himself as though he is hacking the algorithm. அது போக இப்ப ரீசெண்டா அமெரிக்கால வந்து ஒரு அத்லெட் ஒருத்தர் இருக்காரு, ஆஸ்டனால் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பர்சனை வந்து இமிடேட் பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. So there is also one person who became very famous in India, இந்தியன் ஆஸ்டனால் அப்படின்னு சொல்லி போட்டாரு. இப்போ அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கால ஒரு ஜஸ்ட் ஸ்மால் நபர் வந்து அவருமே வந்து ஆஸ்டனால இமிடேட் பண்ணி போட்டது மூலமா இப்போ 3 பேருமே வந்து ஆப்பிரிக்கால இருக்காங்க. அண்ட் அவங்க they are just trying to make some videos. இப்போ அதை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு நார்த்ல இன்னும் 2 பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த மற்ற ஸ்டேட்ஸ்லயுமே வந்து நானும் ஆஸ்டனால் மாதிரி மாறுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வீடியோஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் உண்மையாவே ஆஸ்டனால் வந்து அல்கோரிதம் வந்து கிராக் பண்ணிட்டாரா இல்ல ஹேக் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் we need to understand what algorithm is all about. Okay, algorithm சிம்பிளா டிஃபைன் பண்ணனும் அப்படினா, algorithm is not just a data alone, it is a data of human being. நான் கிளவுட்ல வந்து ஒரு டேட்டா இருந்துகிட்டு இருக்கு, சின்னதா நம்பர்ஸ் இருக்கு, அந்த டேட்டா தான் வந்து நான் கிராக் பண்ண நினைச்சீங்க அப்படினா சத்தியமா சொல்றேன் உங்களால கிராக் பண்ணவே முடியாது. ஏன் அப்படினா அந்த டேட்டா எல்லாமே இட்ஸ் a human psychological behavior of human beings. நாம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நாம வந்து அல்கோரிதமை ஹேக் பண்ணனும் அப்படின்னு சத்தியமா நினைக்கவே கூடாது. அல்கோரிதம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a human data. அதனால எப்பயுமே ஹியூமன் மைண்ட் செட்டை எப்படி ஹேக் பண்றது, ஹியூமன் மைண்ட் செட்டை வந்து நம்ம எப்படி அவங்களை லைக் பண்ணி ஃபாலோ பண்ண வைக்கிறது அப்படிங்கறத தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, நான் வந்து மெஷினை ஃபோக்கஸ் பண்ணி மெஷினை கிராக் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா நடக்காது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் ஆல் அபவுட் சைக்காலஜி பீப்பிள். நாம என்னைக்கு மத்தவங்களோட சைக்காலஜிக்கல் பிஹேவியரை அட்ராக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீடியோ கிரியேட் பண்ண ட்ரை பண்றோமோ அப்பதான் வந்து வீடியோ வந்து நல்ல வியூஸ் போகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க வந்து ஹவு டு மேக் மணி அப்படின்னு போட்டீங்கன்னா நிறைய பேர் வியூஸ் பார்ப்பாங்க. அதே மாதிரி செக்ஷுவல் கண்டென்ட் போட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் வியூஸ் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து சைக்காலஜிக்கல் பிஹேவியர், இட்ஸ் a kind of a emotion. இன்னும் ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா பாலிடிக்ஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. விஜய் அண்ணா எந்த வீடியோ போட்டாலும் அதுதான் வந்து வைரலாக போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இமோஷன். அது சைக்காலஜிக்கலாக நம்மள மட்டும் கிடையாது, நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணுது. நாம வந்து we feel as though we part of that particular incident, we feel as though we part of that particular political party. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இம்ப்ரெஷன் அது கிரியேட் பண்றதுனால மட்டும்தான் நாம எல்லாருமே இன்னைக்கு பொலிட்டிக்கல் நியூஸ் பார்க்குறோம். நாம எல்லாருமே வந்து மற்ற அந்த மணி மேக் பண்ற வீடியோஸ், அதுக்கப்புறம் how you can hack Instagram account அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் பார்க்குறோம். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து வீடியோ கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. சரிங்க ப்ரோ, இப்போ என்னால மக்களோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட அல்கோரிதமை ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, of course you can also do that. பட் அதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்டர்டைன்மெண்ட் தான் வந்து இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் நம்பர் 1 இருக்குது. நம்ம எஜுகேஷனே கொடுத்தாலும் அதை என்டர்டைன்மெண்டா கொடுத்தா மட்டும்தான் மக்களுக்கு அந்த வேல்யூஸ் போய் சேருது. அதனால தான் இன்னைக்கு ஃபிலிம் ஸ்டார்ஸ், மூவி ஸ்டார்ஸ், அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே வந்துட்டு they are just becoming popular at no point of time. அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் மூவிஸ்ல நடிக்க நினைக்கிறாங்க, சின்னதா வீடியோஸ் மேக் பண்ணி அவங்களும் பாப்புலர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் என்னவே சொல்லிக்கலாம் அப்படின்னு விரும்புறேன். நான் வந்து எஜுகேஷனல் வீடியோஸ் நிறைய போடுறேன். அந்த எஜுகேஷன் மூலமா நீங்க எப்படி உங்க லைஃப் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன். பட் யாருமே வந்து இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஃபன்னான வீடியோஸ், ஒரு என்டர்டைன்மெண்டான வீடியோஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இதை நான் தப்புன்னு சொல்லல. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு வந்து அவங்க போய் பண்ற ஒர்க்ஸ்ல நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒரு ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாங்க, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாவது ரிலாக்ஸ் பண்ண நினைக்கிறாங்க. ரிலாக்ஸ் பண்றதுக்கு இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நம்ம கையில இருக்க குட்டி சாதனை எடுத்து அதுல ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ அதுலயுமே அவங்க ஒரு எஜுகேஷன் வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களால ரிலாக்ஸ் ஆக முடியாது. ஸோ அதனால என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால தான் 100% மக்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் மட்டும் தான் பார்க்குறாங்க, அண்ட் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் மட்டும் தான் லைக் பண்றாங்க. அதனால தான் இன்னைக்கு இருக்கிற கிரியேட்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே அவங்க ஒரு வேல்யூ கொடுத்தா கூட அதை ஒரு ஃபன்னா தான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா A2D அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குல்ல, அவரோட வீடியோஸை நீங்க போய் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவரோட வேல்யூஸ் எல்லாமே நல்லா இருக்கும், பட் அதை வந்து ஒரு ஃபன்னா கொடுப்பாரு. அதனால தான் மக்கள் வந்து அவரோட வீடியோஸை லைக் பண்ணி பார்க்குறாங்க. ஹாய் சோல்ஜர்ஸ், ஏ கருப்பேன் வாராண்டா, ஏ கருப்பேன் வாராண்டா. ஸோ நீங்க அல்கோரிதமை ஹேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். மக்களோட மைண்ட் செட்டை புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க கிரியேட் பண்ற கான்டென்ட் ரொம்ப ஃபன்னா கிரியேட் பண்ணுங்க. வேல்யூ கொடுத்தாலும் சரி, அது ஃபன்னா கிரியேட் பண்ணுங்க. அப்பனா தான் உங்களுக்கான ஒரு பர்டிகுலர் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நீங்க மக்கள் மனசுல கிரியேட் பண்ண முடியும். லாஸ்ட் ஒன் மோர் பாயிண்ட் தட் ஐ வாண்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ் யூ. சரிங்க ப்ரோ, ஒரு பர்டிகுலர் இன்ஃப்ளூயன்சர் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறாரு, அந்த மாதிரி வீடியோ போட்டா நான் வந்து ஃபேமஸ் ஆயிடலாமா, இந்த மாதிரி வீடியோ போட்டா நான் வந்து ஃபேமஸ் ஆயிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா உங்களால முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தடவை நீங்க வீடியோஸ் போடுறது வந்து உங்களோட ஓன் ஸ்டைல்ல தான் போகும். நீங்க என்னதான்
இன்னொரு பர்சனை இமிடேட் பண்ணாலும் தட் பர்சன் இஸ் யூனிக் இன் ஹிம்செல்ஃப், யூ ஆர் யூனிக் இன் யுவர் செல்ஃப். ஸோ அதனால எப்பயுமே நீங்க வந்து வீடியோஸ் போடும்போது உங்களோட ஓன் ஸ்ட்ரக்சர்ல உங்களோட ஓன் வேல தான் போடணும். ஏன்னா அதுதான் வந்து மக்களுக்கு வந்து கன்வே ஆகும். நான் இன்ஸ்டன்டா வீடியோஸ் போட்ட உடனே வந்து ஃபேமஸ் ஆக முடியுமா அப்படின்னா சத்தியமா ஆக முடியாது. இட் வில் டேக் மினிமம் 2 years. ஏன் நீங்க என்னையவே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. லாஸ்ட் 2 years கன்சிஸ்டன்டா நான் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். பட் இன்னும் எனக்கு அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கல. பட் டு யூ திங்க் I will skip and move on? Never. I will just keep uploading videos. I will just keep doing all the works that I have been doing. ஏன்னா எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு. பர்சனலா ஒரு 2 பேர் பார்த்தாலும் சரி, 5 பேர் பார்த்தாலும் சரி, 10 பேர் பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு வேல்யூ கன்வே ஆகுது அப்படிங்கறத வந்து என்னோட மைண்ட் செட்டா இருக்கு. So the only one final point that I would like to convey is never think of changing the machine algorithm. Always think of changing the people's mindset and you will definitely become the number one influencer or the famous person in the industry. இத பத்தி உங்களோட ஒபினியன் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு, இந்த மாதிரி வேல்யூ ரிலேட்டடான எல்லா எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அல்கோரிதம் பத்தி உங்களோட ஒபினியன் என்ன அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம், நானும் தெரிஞ்சுக்கிறேன். See you all in the next video.